இன்றைய வீடியோவில் நாம் விசித்திரமான ஒரு கதையை பேசப் போகிறோம். டைட்டானிக்கில் இருந்து உயிர் தப்பிய ஒரே உயிர், ஜென்னி பூனை கதையின் மறைக்கப்பட்ட பக்கம். டைட்டானிக்கின் சோக கதை உலகெங்கும் அறியப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த பயணத்தில் இருந்து ஜென்னி என்ற ஒரு பூனையின் கதை மிகவும் சிலருக்கே தெரியும். ஜென்னி ஒரு சாதாரண பூனை இல்லை. அது டைட்டானிக்கின் அதிகாரப்பூர்வ எலி வேட்டையாடுபவள். எலிகளை கட்டுப்படுத்தவும் சுத்தமான சூழலை வைத்திருக்கவும் அவளை கப்பலில் கொண்டு வந்தார்கள். கப்பலின் கடல் சோதனைகளின் போது ஜென்னி பூனைக்குட்டிகளை பெற்றது. அவற்றை ஜிம் முல்ஹோலண்ட் என்ற தொழிலாளர் அன்புடன் பராமரித்தார். ஜிம் பூனைக்கும் அதன் குட்டிகளுக்கும் ஒரு சூடான கூடு செய்தார். இடைவேளையில் உணவு துண்டுகளை பகிர்ந்து அவர்களிடம் ஒரு உணர்ச்சி பிணைப்பு உருவானது. கப்பலில் ஏற்பட்டுள்ள கடினமான வேலைக்கு மத்தியில் அந்த பூனையை பார்ப்பது ஜிம்முக்கு அமைதியை தருவதாக இருந்தது. டைட்டானிக் சமுத்திரப்படலிலிருந்து நியூயார்க் புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்பு ஜென்னியின் நடத்தை மாறியது. அவள் பதற்றமடைந்தாள். எச்சரிக்கையாக அவள் தனது குட்டிகளை கழுத்தில் பிடித்து படகில் இருந்து வெளியே அழைத்துச் சென்றாள். மீண்டும் மீண்டும் ஜிம் குழம்பினார். ஆனால் பின்னர் ஒன்று புரிந்தது. இந்த பூனைக்கு ஏதோ தெரியும், நமக்கு தெரியாத ஒன்று. ஜிம் பூனைக்கும் தனது உள்ளுணர்வுக்கும் நம்பிக்கை வைத்து படகில் இருந்து இறங்கிவிட்டார். அவர் டைட்டானிக்கிற்கு திரும்பவே இல்லை. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பல ஆண்டுகளுக்குப் பிறகு வயதான ஜிம் ஒரு பத்திரிகையாளரிடம் இந்த கதையை பகிர்ந்தார். ஜென்னி அவள்தான் என் உயிரை காப்பாற்றினாள் என்று அவர் சொல்லிய போது அவரது கண்ணில் நீர் தெரித்தது. சில நேரங்களில் ஹீரோக்கள் சீருடை அணிவதில்லை. சில நேரங்களில் அவர்கள் மென்மையான முடி, உணரக்கூடிய மீசை மற்றும் தெரிந்த இதயத்துடன் வருகிறார்கள். ஜென்னி டைட்டானிக்கின் மறைக்கப்பட்ட ஹீரோ. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான மர்மமான வரலாற்று தகவலுடன் சந்திக்கலாம்.